உலகத்திலேயே மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஆபரேஷனை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பெண் மருத்துவமனையில் நடந்த ஒரு அழகான விஷயம். அவங்களை இப்போ மேடைக்கு நான் கூப்பிட போறேன். கேன் ஐ ஹேவ் தி டாக்டர்ஸ் டு ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். அந்த அற்புதமான ஆபரேஷனோட டீடைல்ஸ் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. ரிக்வெஸ்டிங் தி டாக்டர்ஸ் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். Respected CM sir, Deputy CM sir, respected and dear all, a very good evening to one and all present here. நான் வந்து டாக்டர் ராஜேஸ்வரி, கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து ஹெச்ஓடியாக வந்து இருக்கேன். செப்டம்பர் 26 ஒரு 28 years ஓல்டு ஒரு பீகார் பேஷண்ட்டு, ஹி மெட் அன் ஆக்சிடென்ட், ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடென்ட். மார்னிங் 8 o'clock ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து 2 கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவர் வராரு. அவர் வரும்போது அந்த இடது தோள்பட்டை கீழே வந்து அந்த கை மொத்தமாக துண்டாயிடுச்சு. வலது கை டோட்டலாக வந்து நசுங்கி போன நிலைமையில் அவர் வந்தார். ஜென்ரலாக என்னென்னா க்ளீன் கட்டாக இருக்கிறப்போ நாங்கள் வந்து டிட்டாச் ஆன அந்த லிம்பையே அதோடைய பொறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் இந்த சம்டைம்ஸ் என்னென்னா 2 கையுமே ஃபுல்லாக செதஞ்சு போன நிலைமையில் வருவாங்க. நோ அதர் ஆப்ஷன் அதர் தென் கோயிங் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஒரு மற்றவங்கள்ட்ட இருந்து கெடாவர் டோனர்கிட்ட இருந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த லிம்பு வந்து நல்லா இருக்குது, பட் டிட்டாச் ஆகிடுச்சு டோட்டலாக. வலது கை நசுங்கி போன நிலைமையில் இருக்குது. ஸோ எங்களுடைய கான்செப்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியிலேருந்து அந்த ஸ்பேர் பார்ட் சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு உண்டு. ஸோ எந்த ஒரு பகுதியும் வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த பர்டிகுலர் சினாரியோவில் என்ன பண்ணோம், இந்த லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லைக் வி ஹேட் அன் ஐடியா. பட் வந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது உலகத்திலேயே வந்து இது வரைக்கும் நாங்களே வந்து எங்களுடைய இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் எங்களுடைய எங்களுடைய டீச்சர்ஸும் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. பட் அதர் தென் 2020 நம்மளுடைய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோமில் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டில் வந்து so far only 4th case has been done. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் நாட் காம்ப்ளிகேஷன் தி சென்ஸ் இந்த மெடிக்கல் லீகல் இஷ்யூஸு இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவரை நிறைய ரீஎஜுகேட் பண்ணணும், பேஷண்ட் வந்து முதல் ஆக்செப்ட் பண்ணணும், நிறைய இஷ்யூஸ் அதில் இருந்தது. ஸோ சீனியர் கன்சல்டன்ட்ஸ் எங்களுடைய சீனியர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு எவ்ரிபடி ஆக்செப்டட் தட் யூ கேன் ப்ரொசீட். ஸோ தென் இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா வந்து அவர் பீகார் பேஷண்ட்டு, அட்டண்டர் யாருமே இல்லை, தனியாக வேலைக்கு வரப்போ விழுந்துட்டாரு. இங்கே யாருமே ஃபேமிலி கூட கிடையாது. ஸோ ரயில்வே போலீஸ் தான் அவரை ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இம்மிடியேட்டாக அவருக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட பிளட் லாஸ், சிவியர் ஷாக்கில் இருந்தார், பாஷை புரியலை, எல்லா லாட் ஆஃப் இஷ்யூஸ். அந்த டைமில் வந்து எங்களுடைய டீன் சார், மெடிக்கல் சூப்பர்டென்ட் அவங்கள்ட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி லீகலாக வந்து அவருக்கு வந்து என்ன இமிடியேட்டாக வந்து வி நீட் டு ப்ரொசீட் வித் சர்ஜரி அண்ட் மோர் தென் தட் இந்த கிராஸ் ஹேண்ட் பண்ணா ஹி ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிவ் தி கன்சென்ட். ஆனால் 2 கை நஞ்சு போன ஒரு பேஷண்ட் வந்து கன்சென்ட் கொடுக்க முடியாது. அந்த சினாரியோவில் வந்து எங்களுடைய அண்ட் அட்டனரும் கிடையாதுன்றப்ப எங்களுடைய துறையினுடைய டீன் சார், மெடிக்கல் சூப்பரண்ட் அவங்களுடைய சைன்லாம் வாங்க வேண்டியிருந்தது. இனிஷியலாக அவர் ரிசர்ச்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவருடைய பீகார் பாஷையிலேயே எங்களுடைய பிஜியை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அவரை ரிசர்ச்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய பர்பஸ் என்ன. பிகாஸ் என்னன்னா 2 கையும் ஒரு 28 years ஓல்டு மேல் ஆல் ஆஃப் அ சடன் ஹி இஸ் லூசிங் தி லிம். அந்த எமோஷனல் இம்பேக்ட் ஆஃப் தி பேஷண்ட் எப்படி இருக்கும், ஒன் திங். செகண்ட் வந்து அந்த லிம்பை நம்ம அன்வான்டாக வேஸ்ட் பண்ண வேண்டாமே. தேர்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் லிம்பு வச்சா கூட அந்த சென்சேஷன் வந்து ரீகெயின் ஆகாது. இந்த பர்டிகுலர் சீனரியோவில் வந்து என்னென்னா அவருக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து ஹி அண்டர்ஸ்டுட் தி ப்ரொசீஜர் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித். அவர் வந்து கன்சர்ன் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து வி ஸ்டார்டட். தி திங் இஸ் இட் ஸோ ஹேப்பன் எங்களுடைய டீமில் வந்து மொத்தமே ஃபீமேல்ஸ் தான் அண்ட் அனசர் இஸ் ஆல்சோ வந்து ஃபீமேல். ஸோ 8 doctors we started the work and we completed the work. Marathon surgery, it was going nearly 9 hours ஆச்சு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு. இதில் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கையினுடைய 2 ஆர்ட்ரி, 3 வெயின் அண்டு 3 நர்வ் அண்டு லாட் ஆஃப் டெண்டன்ஸ், போன் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அது லைவ் ஆகணும். அதோ அந்த மாதிரி பண்ணி அவர் வந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ரயில்வே போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சிட்டாங்க. பட் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து வித்தவுட் அட்டண்டர் இனிஷியல் 48 hours பிஎஸ்சியில் வச்சு அவரை வந்து கேர் எடுத்துக்கிற முடிஞ்சது. ஒன்று ஃபுல் வெல் ஏர் கண்டிஷன்டு போஸ்ட் அனஸ்தட்டிக் கேர் யூனிட் 1. அட்டண்டரே இல்லாதவருக்கு அவருக்கு பர்சனலாக க்ளீன் பண்ண கூட ஒருத்தவங்க வேணும். அதுக்கு வந்து எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சர்ஜிக்கல் ஐசியூன்னு மாற்றி அதில் வந்து ஒரு 14 days. ஸோ போஸ்ட் அனஸ்டிக் கேரில் 7 days, அப்புறம் சர்ஜிக்கல் ஐசியூவில் 14 days, அந்த மாதிரி வச்சு அவருக்கு வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து சப்ளை பண்ண முடிஞ்சது. அல்டிமேட்லி நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு கண்டிஷனோட வந்து ஹி காட் டிஸ்சார்ஜ் ஆன் இந்த November 29th வந்து அவர் பீகாருக்கு போயிருக்காரு. மேற்கொண்டு அவருக்கு வந்து ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது, எல்லாமே அவருக்கு வந்து கரெக்டாக சொல்லி அனுப்பியிருக்கோம். இதில் பெஸ்ட் திங் என்னென்னா, our healthcare system cannot be beaten by any healthcare system of any states, because என்னதான் நான் சர்ஜனா இருந்தாலுமே வந்து without any facility I cannot operate. So unless the infrastructure is provided by the government and we have a good setup in the government hospital, then only we can proceed. So and the எல்லா facility not only for us, starting from the emergency theater, post anesthetic, அதாவது ICU care and workers, staff nurse, everybody எல்லாருமே நாங்கள் கேர் எடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம். அதுக்கு வந்து இட்ஸ் ரியலி ஹோல் ஹார்ட்டட்லி வி ஆர் தேங்கிங் தி அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி மேடம், ஆஸ் யூ ரைட்லி செட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க. பட் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எப்படி எல்லாருமே பெண்கள் டீமா அமைஞ்சது? இல்ல, இட்ஸ் ஆக்சுவலி nowadays plastic surgery is hold by majority of the girls, ladies. So I am the head of the department and 5 assistants are females, only 1 male. That day he was not there on duty and we took charge of all things. And மேடம், that day he was not on dutyன்றது இவ்வளவு ஹாப்பியா சொல்லி நான் கேட்டதே கிடையாது மேடம். ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க that day he was not on duty அப்படின்ட்டு. பட் மேம், இது ரொம்ப அழகா இருக்கு மேம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது இந்தியாவிலேயே ஏசியாவிலேயே one of the most difficult surgeries and to do that together, பெண்களால் முடியும், சாதனை படைக்க முடியும் அப்படின்றது அந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. We did see that picture. Also request Dr. Rashida, நீங்களும் ஒரு few words please. ஆக்சுவலா மேடம், ஒரு சின்ன சந்தேகம். பொதுவா ஆபரேஷன் பண்றது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுவும் இது போல ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, அதுவும் அரசு மருத்துவமனையில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இல்ல? இது எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு சிரமமா இருந்து? எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியிருந்துச்சு? ஒரு ஃபுல் டீம் 9 hours. start the night time 9 hours. Okay, 9 hours at the stretch சேர்ந்து பண்ண வேண்டியது. Yeah, at a stretch. Knife time 9 hours. 9 hours. Starting from the night time, it's 9 hours. Okay ma'am. Rashida ma'am, நீங்க ஒரு few words please. Good evening. I am Dr. Rashida. Good evening, sir. Respected CM sir and Deputy CM sir. I am the proud gem of government higher secondary school from St. G. ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாடு, இனம், மொழி பேதமே இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ண முடியும்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்ற சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். பேஷண்ட்டு சூரியன் உதயம் ஆகும்போது கீழே விழுந்துட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ரெசசிடேட் பண்ணி சூரியன் உச்சியில் இருக்கும்போது 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். we started the work. சூரியன் தூங்க போயிடுச்சு. 11 o'clock we completed the surgery. ஆஃப்டர் அவர் சூரியன் உதயம் ஆகும்போது அவர் எக்ஸ்ட்ரிபேட் ஆனாரு. அப்போ அவர் கையில் இருந்தது. ஸோ திஸ் இஸ் த வெரி ப்ரவுட் மொமெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் த கவர்மெண்ட் செட்டப் இன் தமிழ்நாடு. அது சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் சேர்ந்து லேடிஸ் தான் இது பண்ணணும்னு பிளான் எல்லாம் பண்ணலை. அது டியூட்டியில் இருந்தவங்க எல்லாருமே லேடிஸு. அது தானாக அமைஞ்சிருச்சு. அதுவும் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே ரெகக்னைஸ் பண்ணேன் எல்லாருமே லேடிஸ் அப்படின்றது. அதனால அது பிளான் பண்ணிலாம் நாங்கள் பண்ணலை. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால மட்டும்தான் சாத்தியம். அதுவும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மட்டுமே சாத்தியம் என்ன சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அங்க ஒர்க் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.